வணக்கம் ட்ரேடர் சசி. முகம் தெரியாத நபர்கள்ட்டேருந்து இவ்வளோ அன்பை வந்து பெறுவதற்கு நான் என்ன தவம் செஞ்சனோ அப்படின்னு தான் எனக்கு வந்து நினைக்க தோணுது. ஒரு பெரிய மெசேஜஸ் அன்பு காட்டுற போதும் இல்லை சந்தேகங்களை கேட்கும் போதோ வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து டைப் பண்ணி அனுப்புகிறீங்க. எனக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சி. ஸோ தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னால் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, சார்ட்ஸை அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி என்னால் வந்து சொல்ல முடியும். அதை பயன்படுத்தி நீங்கள் நிறையா பயிற்சி பண்ணி ஜெயிக்கணும், அவ்வளோதான். அப்போது கடைசியாக வந்து முடிஞ்ச வாரத்தில் தினம் ஒரு பார்வையில் நான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து இந்த வீடியோ வந்து போயிருந்திருக்கும். இந்த 1 மணி நேரத்தில் நிறைய வந்து எனக்கு வந்து இந்த பதிவுக்காக மெசேஜஸ் வந்து வந்திருக்குது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன், அதை வந்து கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டாக்ஸ்க்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் கொடுங்க. நான் இந்த சனி ஞாயிறில் வாய்ப்பு இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்போது ஒரு 3 பேர் மட்டும் எனக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அப்போது அந்த 3 பேர்த்துக்கான ரெக்வெஸ்ட்டை கன்சிடர் பண்ணி நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் அவங்க கேட்ட அந்த சார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாங்க. மல்டி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஸ்டாக் அப்படிங்கிறதுனால நம்ம வீக்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவர் வரைக்கும் வந்து எல்லா சார்ட்டுமே வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துடலாங்க. ஸோ இது எதுவுமே நான் பார்க்காத சார்ட்ஸு. 1, 2 சார்ட்ஸை நான் பார்த்துருக்குறேன். மற்ற எல்லாமே வந்து எனக்கும் புதுசு தான். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து லைவாக நானும் வந்து புதுசாகவே பார்க்குறேன். நீங்களும் வந்து அதை புதுசாக பார்க்கும்போது அந்த சார்ட்டை எப்படிலாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்னோட சேர்ந்து இந்த பதிவில் வந்து கற்றுக்குங்க. எல்லா மெசேஜ் அனுப்புகிற எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ரொம்ப 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 நன்றிங்க. நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. முதல் ரெக்கமெண்டேஷன் வந்து இது என்னென்னா, MAZAGON டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் இதுதான். ஸோ இதை வந்து முதல்ல வந்து கேட்டவர் வந்து இதுவும் கல்யாண் ஜுவல்லரியும் வந்து கேட்டிருந்தார். ஸோ இதில் ஸ்டாக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கீங்களா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. வெறும் ஸ்டாக் பேர் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. அதனால் நான் இதை ப்ரொசீட் பண்ணுறேன். இது எதுவுமே வந்து ஸ்டாக்குக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கிடையாதுங்க. இது இந்த இடத்துல வாங்குங்க, இந்த இடத்துல விற்றுடலாம், இதுதான் லெவலு, இந்த லெவலுக்கு மேலே, இந்த லெவலுக்கு கீழே, அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த வீடியோலையுமே சொல்கிறது இல்லைங்க. இந்த 475 வீடியோ இருக்குது. 475 வீடியோலையும் அதை பற்றி நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். நீங்கள் புதுசாக வந்து இந்த சேனலுக்கு வந்து வந்திருக்கிறீங்க, பார்க்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படிங்கிற இந்த வீடியோவை கட்டாயமாக முதல் வீடியோவாக பார்த்துருங்க. இதை பார்த்ததுக்கப்புறமா வந்து தொடர்ச்சியாக பயம் இல்லாமல் ட்ரேட் எடுக்குது, சைக்காலஜி எப்படி, எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி பயிற்சி பண்ணுறது, என்ட்ரி எட் எக்ஸிட்னா என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஓரியன்டான வீடியோஸை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்துருங்க. இந்த ரொம்ப ஜென்ரலாக ட்ரேடிங் ஒரு ஏமாற்று வேலையாங்கல ஜென்ரலான ஒரு விஷயம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் கூட இருக்கலாம், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கான்செப்ட்டு இதை கற்றுக்கிட்டே ஆகணும். ஜெயிக்கணும்னா இதெல்லாம் கற்றுக்கணும். அதனால் பொறுமையாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்கள். பிகினர்ஸ் கைடில் இருக்கிற எல்லா வீடியோவும் வந்து தொடர்ந்து வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்ததுன்னா தினம் ஒரு பார்வையில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தினமும் கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முயற்சி பண்ணேன். சரி, ஓகே. நம்ம இந்த ஸ்டாக்லேருந்து பார்த்துருவோமா? இந்த ஸ்டாக் வந்து மெசகான் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஸ்டாக்குங்க. இது பார்த்திங்கன்னா 2022 250 ரூபா 270 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. திடீர்னு ஒரு 2 வருஷத்தில் வந்து ஸ்டாக்கு 6,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட போயிடுச்சு. அசுர வளர்ச்சின்னு தான் வந்து சொல்லணும். இது வந்து கிட்டத்தட்ட 2024 தான் உங்களுக்கு வந்து பிரேக் ஆகி போயிருக்குது. எதனால் இந்த மாதிரி வந்து பிரேக் ஆகி போச்சு அப்படிங்கிறது வந்து ஸ்டாக்கில் எதனாச்சும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்கலாம், என்ன வேணாலும் நடந்துக்கலாம். அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறவங்களாம் அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. நமக்கு வந்து சார்ட் மட்டும்தான். இந்த சார்ட்டில் வந்து என்னெல்லாம் நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். இந்த கதவை திறக்கவும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பேசியிருப்போம். இந்த கதவை திறக்கவும் கான்செப்டில் என்ன பேசுகிறோம் அப்படின்னா,
ஒரே இடத்த போய் ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்தது மார்க்கெட் அப்படின்னா, அது ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குதோ அந்த சைடு பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பேசுகிறோம். அப்போ இந்த லெவல்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்தது. மறுபடியும் அதே லெவலுக்கு போயிட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கு ரொம்பவே மார்ஜினலாக முன்னாடியே வந்து திரும்பிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது அதே இடத்துல இந்த ரிஜெக்ட் ஆச்சு. ஆனால் ப்ரீவியஸ் லோக்கு கீழே கூட அவனால் வர முடியல. இந்த இடத்துலேருந்து இந்த பிரேக்கே ஆரம்பிச்சது. இது கிட்டத்தட்ட 2000 அப்படிங்கிற ரேஞ்சில் இது வந்து ஆரம்பிச்சது. எப்போவுமே வந்து கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆச்சுன்னா கண்ணாபின்னான்னு போகணும் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். அதே தான் இங்கேயும் நடந்தது. ஸோ இது மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பிரேக் அவுட் ஆன இடத்த திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கிறான். ஸோ பிரேக் ஆகி போயிருக்குது. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் நல்லாவே வந்து மேலே வந்து போயிருக்குது. ஸோ வீக்லியில் இந்த அளவுக்கு வந்து தெரியுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அழகாக படிக்கட்டில் கீழே வந்திருக்கான். பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஸ்டாக்கை ரெக்கமெண்டேஷனாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இது வந்து இப்படி வந்து இப்படி போய் இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இது இப்படி வந்து ஹேண்டில் வந்துட்டு இன்னும் பிரேக் ஆகி போகுமா? இது தொடர்ந்து வந்து இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து தெரியுங்க அது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து நிற்கிது. இந்த இப்போது ஃபேமஸாக இந்த ஃபென்கள் புயலாக அது வந்து சென்னையை வந்து தாக்கிட்டு இருக்குதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரே இடத்துலையே நின்றுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து நல்லா மேலே போச்சு. ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட்லேருந்து மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா பையிங் ஆக்டிவிட்டி வரும்போது. இந்த பையிங் ஆக்டிவிட்டி கண் கூட தெரியுதா உங்களுக்கு? நல்ல செல்லாகி கீழே வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டு நல்லா செல்லாகிட்டே இருந்தது. பையர்ஸே காணோம். எங்கப்பா இருக்கிறீங்க? முதல்ல இங்கே வந்து இவ்வளோ பை பண்ணீங்களே, நீங்களாம் எங்கே தான் போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. இங்கே எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இவ்வளோ நாளாக ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு ஜூலையிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்லாகி வந்துக்கிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இப்போ தான் வந்து டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு பையிங் ஆக்டிவிட்டி நல்லா வந்து தெரியுதுங்க. நல்ல ஒரு சூப்பர் கேண்டிலாக வந்து வந்திருக்குது. அப்போ என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்? இந்த என்ன சூப்பர் கேண்டில் வந்தாலும் இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே போவோம். கண்டிப்பாக அதை வந்து கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கட் பண்ணுவான், மேலே போவான். ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கட் பண்ணுவான்ட்டு எதிர்பார்க்கலாம். டேயில் பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக இருக்குது பாருங்கள். நான் அதான் வீக்லியில் பார்த்தோன்னா சொன்னேன் அருமையாக இருக்குது அப்படின்ட்டு. என்ன அருமையாக இருக்குது? நல்லா மேலே போச்ச ப்ரைஸு. இந்த ஃபாலை மட்டும் கவனித்து பாருங்களேன். அழகாக வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டில் இறங்கி அவன் பாட்டு கீழே வந்துருக்கிறான் பார்த்தீங்களா? கீழே வரும்போது வந்து லோவெலாம் எப்படி வச்சுருக்கிறான்? கண்ணா பின்னான ரேஞ்சு. ஒரு தடவையும் வந்து நல்லா நறுக்குன்னு கீழே வந்து வச்சுருக்கிறான் லோ. இங்கே வரும்போது அப்படியே கொஞ்சம் தங்கிட்டான். இங்கே வரும்போது அவ்வளோ லோ வரல. செல்லிங் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நடக்கலை. செல்லிங்கை ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வருது, பை ஆகி டக்குன்னு மேலே வந்துடுறான். ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வருது, பை ஆகி டக்குன்னு மேலே போயிட்டு. அப்போது இந்த ரேஞ்சில் இருந்தே உங்களுக்கான பையிங்கான ஆக்டிவிட்டி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை வந்து இன்னும் கூட இப்படி வந்து இழுத்து கூட வச்சுக்கலாம். இது எந்த இடத்துக்கு வரைக்கும் வந்திருக்குது பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? வீக்லியில் இந்த லைனை வந்து போட்டோம். டெய்லிக்கு வந்தோன்னா உங்களுக்கான ஐடியா கிடைக்குது பார்த்தீங்களா? லோ இங்கே வந்துட்டு இப்படி போயிருக்குது ப்ரைஸு. லோ இப்படி வந்துட்டு மேலே போயிருக்குது. இந்த கடைசியாக இந்த ஹைக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக லோ வச்சுருக்கு பார்த்தீங்களா? அந்த லோக்கு வந்தோன்னா சப்போர்ட் எப்படி எடுத்திருக்கான் பார்த்தீங்களா? ஒரே இடத்துல எப்படி வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ இப்போது நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணால் மேலே ஓடிடுவான். எப்படி போவான்? எப்படி படிக்கட்டில் இறங்கி வந்தானோ அப்படியே வந்து மேலே போயிடும். எது வரைக்கும் போவான்? இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் கூட போகலாம், சொல்ல முடியாது. அப்போ இதிலெல்லாம் ட்ரெண்ட் லைன் போட முடியுமா? நீங்கள் படிக்கட்டு இறங்கி வருது அப்படின்னாலே ட்ரெண்ட் லைனும் கூட போட்டு பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே, இதில் ட்ரெண்ட் லைன் போடலாமா? தாராளமாக போடலாம். ட்ரெண்ட் லைன் ஆனால் பிரேக் பண்ணி எப்படி போயிருக்குது? வால்யூமோட போகணும். எப்படி போகணும்? அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து கட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். எந்த லெவலு? இந்த லெவல். கட் பண்ணானா? இல்லை. கட் பண்ணாதனால வீக்காக இருக்கிறான்ட்டு திரும்ப வந்து அவன் இந்த லோ வரைக்கும் வந்துட்டான். இதை நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஜோனாக மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஜோனுக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து மேலே போயிருக்குது ப்ரைஸு. அதே மாதிரி இந்த ஜோனுக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி கீழேயும் வருது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து இந்த மார்க்கெட்டு இதுக்குள்ளார மாட்டிச்சு. வீக்லியில் ஒரு விஷயம் பார்த்தா ஞாபகம் இருக்குதா? இதே ஸ்டாக்லேயே ரேஞ்சை பிரேக் பண்ணோன்னா என்னாச்சு? கடன்னு மேலே போச்சு. அதே தான் இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும். எப்படி இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக வந்து இப்படி வந்து மேலே போயிருக்குது ப்ரைஸு. ப்ரீவியஸ் ஹைக்கு போனோன்னே எவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷரை பார்த்தீங்களா? கீழே வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்குறான். திரும்ப வந்து அந்த லெவலை கட் பண்ண முடியாமல் தான் கீழே வந்து ப்ரீவியஸ் லோக்கு வந்தோன்னா மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் போயிருக்கிறான். இப்போது இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் போயிடுவான். ஆனால் இந்த இடத்துலையே செல்லு தான். கொஞ்சமாக இப்படி கீழே வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் வர முடியாமல் கேப் விட்டுட்டு இங்கேருந்தே வந்து மேலே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்பினான்னா நல்லா போயிடுவோம். ஸோ இந்த ரவுண்டை வந்து ஞாபகம் வச்சுக்குவோம். அப்படியே இந்த ரவுண்டாக அப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 1 ஹவர் போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு. இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இந்த லோ வரைக்கும் போச்சு பார்த்தீங்களா? ப்ரைஸ் இந்த லோவுக்கு போச்சு. மேலே வரும்போது எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். லாஸ்ட் டைமே வந்து கீழே இருந்து மேலே வரும்போது இதை கட் பண்ண முடியாமல் தான் போச்சு ப்ரைஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரெண்ட் ஆகிருக்குது. கீழே வந்தீங்கன்னா ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. அப்போ இது நம்ம பேட்டர்னு வால்யூமோட பிரேக் ஆச்சு. என்ன படம் காமிச்சானாலும் சரி, வால்யூமோட பிரேக்காக ஒரே கேண்டிலே போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இவன் மேலே இங்கே தான்ப்பா போய் நிற்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். ஆனால் என்ன பண்ணியிருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த ஐயை கட் பண்ணால் தான் போவான். நீ என்ன படம் காமிச்சாலும் நான் நம்பவே மாட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தைரியமாக இருக்கலாம். என்ன பண்ணியிருக்கான்? இதையும் கட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கான். ஆனால் அங்கேருந்து வந்து தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துட்டான். ஒரு சின்ன மேனிப்புலேஷன் தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துருச்சு. நம்ம இந்த இடத்துல போயிட்டு பை வந்து ட்ரேட் எடுக்கவே மாட்டோம். மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா இமீடியட்டாக க்ளோஸும் பண்ணிடுவோம் நம்ம. இது என்ன ரேஞ்சு? 46. இது எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்குது? 61 க்ளோஸ். 16 வச்சுக்கோங்க, அது 45. ஸோ ஒரு 15 புள்ளி 1 ஹவரில். இதே நீங்கள் 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கும். அப்போ 1 ஹவரில் இப்போ இந்த லெவலை வந்து கட் பண்ணானா மேலே ஓடிடுவான். ஸோ லெவல் கொஞ்சம் மேலே போச்சுன்னா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கிங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். நல்லா கீழே வந்த ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டான். பையிங்கே இல்லை, சுத்தமாக பையிங்கே இல்லை. அப்படியே கீழே வந்திருக்கான். இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் பையிங் ஆகிருக்குது. ப்ரைஸு கொஞ்சம் ஹோல்டும் ஆகிருக்குது. அதுமா திரும்ப வந்து கண்டினியூஸாக கீழே போயிட்டான். எதுக்கு மேலே போனால் போயிடுவான்? இந்த பையிங்லேயே இதானே ஆகி இதுக்கு மேலே போனால் போயிடுவான். எப்படி அந்த இடம் போனோன்னு எப்படி போயிருக்கான் பார்த்தீங்களா? ப்ரீவியஸாக இங்கே லோ வச்சுருக்கான். அடுத்த லோ இங்கே இருக்குது. அடுத்த லோ வந்து இங்கே தான் இருக்குது. இவ்வளோ ஹைக்கு போயிடுச்சு. ஆனால் திரும்ப வந்து ப்ரீவியஸ் லோக்கே வந்தான் பார்த்தீங்களா? வந்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஸ்டாக்கு நல்லா இருக்குது. அழகாக மேலே போயிருக்கானா? ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல ட்ரெண்டாகி போனதுனால, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்ததுனால ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஏமாற்றிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏற்கனவே போனானே அது எப்படி போயிருக்கான்? அதுவும் அப்படி தான் போயிருக்கான். அழகாக படிக்கட்டில் ஏறி போயிருக்கானா? தெரியுதா? உங்களுக்கு பார்த்தாலே வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். லோவை கட் பண்ணவே கூடாது. இந்த லோவிலேயே அப்படியே நிற்கிற மாதிரி நின்றுட்டு அப்படியே வந்து மேலே போயிட்டான். இங்கெல்லாம் படிக்கட்டில் எப்படி வந்துருக்கிறான் பார்த்தீங்களா? அடடட, இந்த ஸ்டாக்கு பார்த்தாலே ஆசையாக இருக்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக நடந்திருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு விஷயமும் வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. நல்ல ஸ்டாக்காக இருக்குது. திடீர்னு ரைஸ் ஆகிருக்குது. அதுதான் ஒரே பிரச்சனை. 2000லேருந்து 6000க்கு சும்மா ஒரு 6 மாதத்துக்குள்ளார வந்து போயிருக்குது. அந்த மாதிரி வந்து போகவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகி தான் போயிருக்கணும். ஏன் அந்த மாதிரி போச்சுன்னு தெரில. ஆனால் இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து நடந்துட்டு இருக்குது ட்ரேட்ஸ். ஸோ இது வரைக்கும் மேலே வரைக்கும் நம்ம வந்து இப்போ என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த லெவல் வரைக்கும் அங்கே வரைக்குமே செல்லு தான். நல்லா இந்த மாதிரி படிக்கட்டில் ஏறி போகிறதுனால இங்கே தடுமாற்றம் இருக்குதான்னு பாருங்கள். ஏற்கனவே ஹை வந்து அவனால் வைக்க முடியல. ஏற்கனவே இங்கே பாருங்கள், இங்கே இருந்து பிரேக் ஆனால் ஐயை கொண்டு போய் எங்கே வச்சுருக்கான்? இங்கே வச்சுருக்கான். இதை பிரேக் ஆனோன்னா ஐயை எங்கே வச்சுருக்கான்? இங்கே வச்சுருக்கான். அடுத்த தடவை ஐயை எங்கே இருக்குது? இதுக்கு மேலேயே போகல, தவிச்சிட்டு இருக்கான். லோ இங்கே இருக்குது. கீழே வந்தானா இது வரைக்குமே பை தான்.
இதுக்கப்புறம் வந்தானா அப்படியே வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லைனா இந்த இடத்துல இப்படி பண்ணிவிட்டு இப்படி மேலே இது போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐக்கு மேலே இப்படி ஒரு ஐ வச்சுருக்கான், இப்போ கீழே வரும்போது வந்து இப்படி வந்து இதை கட் பண்ணான்னா அடுத்தடுத்து வந்து கீழே இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த மேஸ்டாக் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்களே அதுக்கான அனாலிசிஸு. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேங்கனால அனாலிசிஸை டெலீட் பண்ணிட்டேன். என்னடா அது இவ்வளோ தூரம் சொல்லிட்டு டெலீட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. அடுத்து வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ கல்யாண் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் கிட்டத்தட்ட 77 ரூபாங்க. 2023ங்கும் போதே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா அந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக் வந்து இருக்குது. இந்த 120 ரூபாலேருந்து ரொம்பவே டீசெண்டாக வந்து ஒரு 700 ரூபா வரைக்கும் போயிருக்குது. நல்ல கரெக்ஷன் வந்து தான் போயிருக்குது. ஒரு 2024 ஜூன் மாதத்துலேருந்து ஒரு சின்ன ஹைக் வந்து கொடுத்து வந்து நல்லாவே வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்குது. அது வரைக்கும் வந்து ரொம்பவே கரெக்டாக வந்து போன மாதிரி தான் இருக்குது. திடீர்னு 200 ரூபாலேருந்து 6000க்கு போகிறது அந்த மாதிரி போகலை. இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே பொறுமையாக கரெக்டாக வந்து ட்ரேட் ஆகுது. கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில் இருக்குது. வீக்லியில் நம்மளுக்கு அதை விட வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா தொடர்ந்து வந்து மேலே போயிட்டே இருக்குது. இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த இடத்துல இப்படி அதை காப்பி பண்ணி எப்போவுமே வந்து எடுக்கணும். கீழே வந்து தனியாக நீங்கள் பாட்டுக்கு லைனை போட்டுறக்கூடாது. போட்டிங்கன்னா சரியாக வந்து வராது. இப்போ இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு பேர் என்ன நான் சொல்லியிருக்கிறேன், இப்படி போய் இப்படி வந்ததுன்னா புல்லிஷ் ஃப்ளாகுன்னு சொல்லுவோம். இது கொடி மரம், இது கொடி. இந்த கொடியிலேருந்து மேலே மறுபடியும் பிரேக் ஆச்சுன்னா இந்த கொடி மரம் எவ்வளோ ஹைட்டு இருக்குதோ அதே ஹைட்டுக்கு மேலே போகும் அப்படின்னு இது ஏற்கனவே அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. அதனால் அந்த மாதிரி போகும் அப்படின்னா ஒரு கெஸ்ஸிங் தான். இது ஒரு பேட்டர்ன் இது. அதனால் அந்த மாதிரி வந்து போச்சு அப்படின்னா திரும்ப ஒரு 1000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு தடவை மேலே இருந்து ப்ரைஸு கீழே வந்திருக்குது. மறுபடியும் மேலே அங்கேயே போயிட்டு கீழே வந்திருக்குது. திரும்பவும் மேலே போன ப்ரைஸு கீழே வந்துட்டு கூட மறுபடியும் போகும்போது பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே அந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணிச்சுனா தான் போகும். என்ன பேட்டர்ன் போட்டு என்ன வால்யூம் கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் நம்பாதீங்க. அப்போது வீக்லியிலேருந்து டெய்லிக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து இன்னும் கூட உங்களுக்கு நல்லா கிளியராக வந்து தெரியும். ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ப்ரைஸ் வந்து பக்கா அப்ட்ரெண்டில் இருக்குது. இப்போதைக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் மாதிரி வந்துட்டு இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஹை வந்து இங்கே இருக்குதுங்க. இந்த ஹையை வந்து கட் பண்ணணும். அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். அந்த லெவலை வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த லெவலுக்கு கீழே வந்து போயிடக்கூடாது. போகமாட்டான் கண்டிப்பாக. வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மேலே இருந்து கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மறுபடியும் மேலே போயிருக்கிறான். அதனால தான் மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் விக்கு வரலாம். பாடி க்ளோஸ் வந்து உள்ளே தான் இருக்கும். அங்கேருந்து வந்து மேலே வந்து ஒரு வேளை இந்த லெவலை கட் பண்ணிட்டான்னா அடுத்து இதுதான். அடுத்து ஒரு சின்ன புல் பேக் அப்புறம் மேலே போனோன்னா இந்த ஃப்ளாக் பேட்டர்னுடைய கம்ப்ளீஷனுக்கு போயிடும் ப்ரைஸ் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இன்னும் கேண்டில் ஸ்டிக்ஸில் உள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்னா நல்லா வந்து செல் ஆகிருக்குதா? நல்லா செல் ஆகிருக்குதா? இங்கெல்லாம் பையிங் ஆக்டிவிட்டியே இல்லை பார்த்தீங்களா? ஒரு பையிங் ஆக்டிவிட்டி எங்கே வந்துருக்குது? இங்கே வந்துருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கேண்டிலே வரல. இப்போ தான் வந்துருக்குது. அப்போ பையிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய கேண்டிலாக வந்துருக்குது. அடேங்கப்பா, நேராக மேலே போயிடுவான்ப்பா அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் கணக்கு பண்ணுறாதீங்க. என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணோம். மேலேருந்து கீழே வந்து புல் பேக் இவ்வளோ தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துருக்குறான். அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் கேண்டில் வந்துருக்குது. என்ன பிரயோஜனம்? இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் போவான். செல்லு தைரியமாக தூக்கலாம். இந்த இடத்துல மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துக்கு போயிடுவான் அப்படின்னு. ஏன்? பேரல் சேனல் பேட்டர்னு போயிடுவான்னு தெரியும். ஆனால் வந்து அதுக்காக பை இங்கே கிடையாது. பை இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பை பண்ணணும். மேலே போயெல்லாம் என்றைக்குமே பையே பண்ணக்கூடாது. இந்த மிடில் பண்ணுற வேலையே வந்து இருக்கவே கூடாது. அழகாக ட்ரெண்டாகி வந்துக்கிட்டே இருந்தது. வால்யூம் கேண்டில் வந்தது ப்ரைஸு. இது வந்து ஃபாலிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்தது. வால்யூமோட பிரேக் ஆச்சு. சோர்ஸுக்கு போச்சு, அவ்வளோதான். அதுலேருந்து திரும்ப வந்து கீழே வந்துட்டேன். திரும்ப இந்த இடத்துல இந்த மேலே போயிருக்கு. அங்கேயும் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு.
ட்ரெண்ட் லைன் போனோன்னா மறுபடியும் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்கு ப்ரைஸ். சரி, ஓகே. 1 ஹவரில் பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு? 1 ஹவரில் நம்மளுக்கான வாய்ப்பை வந்து அப்படி கொடுத்துருக்கு. அதை டேல பார்த்தாலே தெரியுது. அழகாக வந்து அப்படியே இறங்கி 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 வந்திருக்கானா படிக்கட்டு. தொடர்ச்சியாக வந்து வந்துருக்கானா. அப்போ திரும்ப கூட மேலே வரும்போது எதை கட் பண்ணணும்? நம்ம 1 ஹவருக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம இன்னும் கூட உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும். எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். ஏற்கனவே இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த லெவலில் இங்கேயே வந்துட்டு கீழே போயிட்டான். திரும்ப இங்கே வர்றவன் அதுக்கப்புறம் கட் பண்ணி தான் இந்த டேவுடைய லெவலுக்கு வந்து வந்திருக்கிறான். இதில் உங்களால் ஒரு விஷயத்தை ஃபைண்ட் பண்ண முடியுதா? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கிறானா? இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்? அப்படியே ட்ரெண்ட் ஆகிருக்கிறானா? இது என்ன இது? நம்ம பேட்டர்ன் வந்தது, பிரேக் ஆச்சு, நல்லா மேலே போச்சு. என்ன நம்ம பேட்டர்ன் வந்தாலும், வால்யூம் வந்தாலும், எது வந்தாலும் சரி, அந்த ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணணும். அங்கே போனாலே ஒரு சுணக்கம் இருக்கும். அப்போ தொடர்ச்சியாக வந்து அது தொடர்ந்து வந்து கீழே வந்தது ப்ரைஸு. எது வரைக்கும் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பில் 2 வரைக்கும் வந்தது. எக்ஸாக்டாக வந்துட்டு மேலே போச்சு. அதே மாதிரி எக்ஸாக்டாக அங்கேருந்து ரிஜெக்டும் ஆகி கீழே வந்தது. இப்போ இது வேலை செய்யாது. ஏதாவது ஒரு ஹை வச்சுட்டானா அந்த ஹை தான் வந்து வேலை செய்யும். இதுக்கப்புறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக மேலே இருக்குது, அதை மார்க் பண்ணோமானா, ஆமாம் அதை தான் மார்க் பண்ணணும். அதை மார்க் பண்ணிங்கன்னா தான் அடுத்த தடவை வரும்போது அந்த இடத்துலேருந்து கரெக்டாக கீழே போயிருக்கான் பார்த்தீங்களா? இந்த கீழே போகிறது எவ்வளோ தூரம் போகிறாங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தவன் கீழே வரும்போது கொஞ்சம் மேலே ரொம்ப மார்ஜினலாக தான் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு கீழே வரும்போது இந்த இடத்த கட் பண்ண முடியல பார்த்தீங்களா? ஓ, ப்ரீவியஸில் இங்கே இருக்குது, இங்கே வரைக்கும் அவனுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது பையாக இருக்குது. ஆனால் அவன் இங்கேருந்தே திரும்பிட்டான். திரும்பினா கூட திரும்ப வந்து எங்கே வந்திருக்கிறான்? அதே லோக்கு வந்திருக்கிறான் பார்த்தீங்களா? வந்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக வந்து அதனால தான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த உங்களை மனசில் வந்து பதியறதுக்காக சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபாலோ ஆகி புல்பேக்கு, ஃபாலோ ஆகிட்டு புல்பேக்கு கட் பண்ண முடியல. ஃபாலோ ஆகிட்டு புல்பேக் இவ்வளோ தான் வந்திருக்கிறான். ஃபால் ஆக முடியாமல் மேலே வந்திருக்கிறான் மறுபடியும். ஆனால் அதே இடத்துல தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். அந்த இடத்த பிரேக் பண்ணும்போது தான் வால்யூமோட பிரேக் ஆயிருக்கு. திரும்பவும் கூட அந்த இடத்துக்கு வரும்போது தான் சின்ன ரிவர்சல் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் இன்டர்மீடியேட் லெவல்ஸு. இதெல்லாம் எதையுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த லெவலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்துக்கலாம். வரலையா விட்டுருங்க, பரவாயில்ல. இல்லை நல்லா கீழே வரான், பேரல் சேனலில் மேலே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ ஆம் வெரி மச் கான்ஃபிடென்ட் அபவுட் இட் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, உங்களுடைய பயிற்சியில் இது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா கோ ஃபார் இட். ஏன்? ட்ரெண்ட் லைன் பேரல் சேனல் பேட்டர்னு, ப்ரைஸு ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் இருக்குது, ப்ரைஸு ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் இருக்குது, மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பை எடுக்கிறீங்க, அவ்வளோ. ஓவரால் ட்ரெண்டு வந்து பையில் வந்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு டைமு செகண்ட் டைம்லாம் நான் இந்த வந்து செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 4th டைம்லாம் அதாவது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து நான் இந்த இடத்துல வந்து இனிமேல் வந்து செல் பண்ணி ட்ரை பண்ண மாட்டேன். ஒரு வேளை கீழே வந்தால் கூட பை கூட பண்ணணுடைய செல் பண்ணி ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் பிரேக் ஆகி மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, நான் வந்து அதெல்லாம் கிடையாது, ரூல்ஸ் படி நான் வந்து ட்ரேட் பண்ணுறேங்க, இந்த இடத்துக்கு வந்தால் நான் வந்து செல் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா தாராளமாக எடுங்க. ஆனால் ப்ரீவியஸாக என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸாக லோ வந்து இங்கேருந்தே இப்படி வந்து வந்திருக்கிறான். அப்போ கீழே வரும்போது வந்து நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதில் பாதி தான் எதிர்பார்க்க முடியும். இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இவ்வளோ தூரத்துலேருந்தே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கு. இல்லை இன்னொரு விஷயத்தை வந்து பண்ண முடியும். இது சும்மா வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் சும்மா வந்து ஒரு லைனை வந்து உங்களால் ட்ரெண்ட் லைனை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஒரு 2 பாயிண்ட் இந்த மாதிரி கிடச்சின்னா சும்மானாச்சு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஒரு வேளை கடகடன்னு கீழே வந்தான்னு வைங்களாம், இங்கேருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே செல் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் வருவான்னு உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை போட்டுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்துட்டுனாச்சும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மேலே போனான்னா. அதனால் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். அருமையாக வந்து மேலே கீழே சூப்பராக வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் புல்லிஷாக தான் இருக்குது. அதுவும் புல்லிஷாக தான் இருந்தது. நீங்கள் கொடுத்த 2 ஸ்டாக்குமே வந்து புல்லிஷாக நல்லாவே இருக்குது.
ஸோ இது வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இங்கே உங்களால் ட்ரெண்டு போட்டும் கனெக்ட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ட்ரெண்டை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் கீழே வைக்கலாம். ஆனால் பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு பிரேக் ஆகவே மாட்டேங்குது. இதை எப்பாச்சும் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் கீழே வரைக்கும் வருவான். சரியா? ஒரு வேளை கீழே வந்து இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா கீழே இங்கே வந்துடும். அது வரைக்கும் வந்து இதெல்லாம் வந்து வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அப்படியே வந்து பிரேக் ஆகி போகிறது. அந்த புல்லிஷாக நம்ம வந்து அந்த பேட்டர்ன் போட்டோம் பார்த்தீங்களா டேயில், அந்த பேட்டர்ன் படி உங்களுக்கு அதை பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க. ஸோ இந்த பேட்டர்னு சொல்கிறேன் நான். ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேட்ஸை வந்து கட்டமைச்சிக்கோங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸும் நம்ம ட்ரேட் பண்ணாதனால அதோடைய டீட்டெயில்ஸும் வந்து டெலிட் பண்ணிடலாம். அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, டாக்டர் ரெட்டி గారు, டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸா? ஓகே, டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸ். இது வந்து வீக்லியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ சும்மா அப்படி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியணும். இதை வந்து ட்ரெண்ட் லைன் போட்டு இதெல்லாம் பார்த்து, ஓ ஆமாம் அப் ட்ரெண்டில் தான்ப்பா போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா பார்த்தா வந்து தெரியணும். அழகாக அது பாட்டு போயிட்டு இருக்குது. இப்போ கரண்ட்லி வந்து என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போவும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக படியேறி போகிறதுக்கு தெளிவாக வந்து மேலே போயிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கான். இந்த தடவை கீழே வந்துட்டு இருக்கான். எப்படி வந்திருக்கான்? படியில் இறங்கி வந்துட்டு இருக்கான். டேயில் போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தெரியும். ட்ரெண்டு கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் ட்ரெண்டு கீழேருந்து போனோம்லாம் அவசியம் இல்லை. இங்கேருந்த கூட நீங்கள் இப்படி கூட கனெக்ட் பண்ணலாம். இதை இன்னும் கூட நீங்கள் இப்படி இழுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக வந்து போன மாதிரி இருக்கா? மாதிரிலாம் இல்லை, போக தான் செய்யிருக்கு. கொஞ்சமாக போயிருக்கு, நல்லா போயிருக்கு, நல்லா போயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போனான்னா இது வந்து வீக்காக இருக்கிறது மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வந்து மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸு. இதை கட் பண்ணணும். இந்த லெவலுக்கு வந்தால் கூட நீங்கள் செல் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி வந்து நல்லா போயிருக்குது. இந்த இடத்துல எனர்ஜெட்டிக்காகவும் போயிருக்குது. அதனால் ஒரு சின்ன கரெக்ஷன் வருமா அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து கண்டிப்பாக ரிவர்ஸில் தான் வந்து காட்டுவான். ஏன்னா ட்ராப் பண்ணணும். புதுசாக வந்து நிறைய பேர்த்த பை பண்ண வச்சு ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். அப்போ தொடர்ச்சியாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது. ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? டாக்டர் ரெட்டி அழகாக வந்திருக்கு. எல்லாருமே வந்து இது தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குழப்பம் இருக்கத்தான் செய்யுது. இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகிற மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து போயிட்டான். அப்புறம் அங்கேருந்து தான் கேப் டவுன் ஆகி கீழே வந்திருக்கான். கீழெல்லாம் பர்ஃபெக்டாக லோன்னு கரெக்டாக வந்து லோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறான். ஆனால் மேலே இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன். ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற மாதிரி. ஏன்னா இந்த லோவுடைய ஹை வந்து இங்கே இருக்குதா, அவருக்கு வந்துட்டு இப்படி போயிட்டு கீழே வந்துருக்கிறான். அப்போ இந்த லோவுடைய ஹை எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இப்போ திரும்ப போகும்போது அந்த ஐயை கட் பண்ணக்கூடாது. ஆனால் கட் பண்ணிட்டான். கட் பண்ணுற மாதிரி காமிச்சான். ஆனால் அங்கேருந்து வந்து திரும்ப வந்து கீழே வந்துச்சு. எங்கே வந்தது? ட்ரெண்ட் லைனுக்கு வந்து. ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் ஏ மேக்னெட். ஒரு சில நாட்களில் இந்த மாதிரி குழப்பங்கள் வரத்தான் செய்யும். குழப்பமாக இருக்குது அப்படின்னா அது ட்ரேடு எங்கே எடுத்துருப்பீங்க? மேலேயே எடுத்துருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண வேண்டியதான். இல்லைனா க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இல்லைனா நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்து இங்கே வரும்போது பை ட்ரேடை மட்டும் எடுத்தாலே போதும். ஒரு தடவையும் வந்து ஜிக்ஸாக்காக தான் வந்துருக்குது. அழகாக படிக்கட்டு இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் படிக்கட்டு ஏற ஆரம்பித்தான். படிக்கட்டு மேலே வரையும் போய்ட்டு. சரி, ஓகே. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே கூத்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். என்னது? படிக்கட்டு. ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஹை இருக்குது. அந்த ஹைக்கே வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தது ப்ரைஸு. மறுபடியும் இதுதான் ஹை. அந்த ஹையை தாண்டவே இல்லை. இப்படி ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இதை ஜோனாக வரைஞ்சிங்கன்னா நம்ம பேட்டர்ன் வந்து என்ன இருக்குது? பிரேக் ஆகி கீழே வந்துருக்குது. இந்த கீழே வந்தால் கூட உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துலேருந்து ரிவர்சலாக இவ்வளோ தூரம் வர முடிஞ்ச ப்ரைஸால் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியல. அப்போ கீழே தொடர்ந்து வந்து கீழே வந்துருக்குது ப்ரைஸு. மேலே வரும்போது வந்து அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போகல. அட்லீஸ்ட் இந்த ஹைக்குனா போகல. இப்போ என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேருந்து ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துல ப்ரீவியஸ் லெவல்லேருந்தே மறுபடியும் வந்து மேலே வர மாதிரி காமிப்பான். கண்டிப்பாக இப்படி மேலே வர மாதிரி காமிச்சு
இங்கேருந்து வந்து பிரேக் ஆகி மறுபடியும் உலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலை கண்டிப்பாக கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே போவான், இல்லைனா ரொம்பவே கஷ்டம். இந்த விழறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டி அப்படியே இந்த இடத்துல வந்து ஹை பண்ண மாதிரியே இருக்கும், பண்ணாத மாதிரியும் இருக்கும். படிக்கட்டு ஏறி தான் போயிருக்கிறான், ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, அவ்வளோதான். ஏறின மாதிரியே தெரில, சும்மா அப்படியே அப்படியே போயிருக்கான். ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருந்தது, அதுக்கு மேலே போக முடியல. பையர்ஸ் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க, கட 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 கடன்னு கீழே வந்துட்டான். ஸோ ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துருச்சு ப்ரைஸு, அதனால் பையிங் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் ஹையை லோயர் டைம் ஃப்ரேமில் கட் பண்ணான்னா வி கேன் கோ ஃபார் இட். என்ன நடந்துருக்குது இதில் வந்து 1 ஹவரில் டேயில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரிஞ்ச இந்த பேட்டர்னை 1 ஹவரில் சுருக்க வந்து உங்களுக்கு ரொம்ப அந்த ஸ்க்ரீன்லேயே பிடிக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து கீழே வந்து வந்துருக்குது ப்ரைஸ், தொடர்ச்சியாக கீழே வந்துருக்குது. இப்போ என்ன வாய்ப்பு, டேயில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ எதுக்கு கீழே போகக்கூடாது, மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்தாலே எதுக்கு கீழே போகக்கூடாதுங்கிறத முதல்ல மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் தனியாக போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் அதான் பண்ணியிருப்பான். படிக்கட்டில் இறங்கி தான் வந்திருப்பான், ப்ரீவியஸ் லோவுக்கு கட் பண்ணி கீழே தான் வருவான். இதை ஜோனாக எடுத்து இந்த ஜோனை விட மாட்டான். 1 2 2 தடவை வந்து அதை தாண்டி வர மாதிரி வந்தான். ஆனால் ஓப்பனிங்கே இங்கே ஆகிட்டு மேலே வந்து அந்த லெவல்ஸ்குள்ளாரையே வந்து நின்றுச்சு ப்ரைஸ். அழகாக இப்படி வந்து வந்துட்டு இருக்கான். இப்போ பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து அப்படியே மேலே போவான் டாக்டர் ரெட்டி, வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க. அடுத்து வந்து நாட்கோ ஃபார்மா இதை டெலிட் பண்ணலையே நினைக்காதீங்க, மறந்துட்டேன், போயிட்டு டெலிட் பண்ணிடுவேன். அது இல்லை அப்படின்னா அது தேவையில்லாமல் பேக்ட்ராப்பில் வந்து அது சேர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை எப்போவுமே வந்து டெலிட் பண்ணிடணுங்க. இந்த நாட்கோ ஃபார்மா அப்படிங்கிறது அடுத்த ரெக்கமெண்டேஷனாக கேட்டிருந்தாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வந்து உங்களுக்கு வீக்லியில் பார்த்தோன்னே வந்து கிளியராக தெரியுது. இந்த ஸ்டாக்கும் கிட்டத்தட்ட 2023லேருந்தே அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. 2 வருஷமாக மேலே போகுது. எந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் போகுது, 500லேருந்து 1600 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 1100 புள்ளி மேலே போயிருக்கிறான் 2 வருஷம் நாட்கோ ஃபார்மா. ஸோ ப்ரீவியஸ் ஐயெல்லாம் தாண்டி தான் போயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஐயை இந்த இடத்துல தாண்டுற மாதிரி தாண்டிட்டு கீழே வந்தான், ப்ரீவியஸ் லோவுக்கு கிட்ட வந்துட்டு அப்படியே மேலே போக ஆரம்பித்தோம், மேலே அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஜோனை வந்து வரைஞ்சிடலாம். ஜோனையை வரைஞ்சிடலாம், இந்த மாதிரி உங்களால் கனெக்ட் பண்ணவும் முடியும். ஓரளவுக்கு கொஞ்சமாக மேலே போயிருக்குது, இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகி மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்கிறான். இது நம்ம பேட்டர்னாக வந்து வர்றதுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது, இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இப்படி வரணும் நம்ம பேட்டர்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் வந்து அப்படி இப்படி ஜிக்ஸாக்காக மாறி தான் இருக்குது. என்ன ஒரே விஷயம், ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான், மேலே போகும்போது ட்ரெண்ட் ஆகுது. கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்குது, 2 வருஷமாக போயிட்டு இருக்குது. வீக்லியில் பார்க்கறதுனால ரொம்ப கம்மியான இடமா தெரியுது உங்களுக்கு, ஆனால் இது வந்து 2 வருஷத்துக்கான கேண்டில்ஸ். 2 வருஷமும் வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்குது. இப்போ எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸு இதை கட் பண்ணக்கூடாது. இது வந்து இன்டர்மீடியேட் லெவல் தான். இந்த ஹையோடைய லோ எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது. இப்போ இதை கட் பண்ணால் தான் ட்ரெண்டே மாறும். ஆனால் இந்த லெவல்லேருந்து அப்படியே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே வந்து இன்டர்மீடியேட் லெவல்ஸ். மேலே நல்லா போன ப்ரைஸு கீழே வந்து மேலே போக முடியாமல் கீழே வர்றான், அதையும் கவனிக்கணும். அப்போது இப்போதைக்கு வந்து லோக்கலைஸ்டாக ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்குது. சரிங்களா, ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டே இருந்ததுன்னா ஒரு சின்ன டிஸ்கவுண்ட், மேலே போயிட்டே இருக்குது சின்ன டிஸ்கவுண்ட், மேலே போயிட்டே இருக்குது சின்ன டிஸ்கவுண்ட் வந்துட்டு இருக்கு. அந்த டிஸ்கவுண்ட் இது. அப்போ எதை கட் பண்ணால் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை தான், எந்த சந்தேகமும் இல்லை. என்ன பண்ணக்கூடாது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. ஆனால் அவன் கட் பண்ணுற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே வைப்பானா, அடுத்த லோ இதுக்கு பக்கத்தில் எங்கேயா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேலே போக ஆரம்பிச்சேன்னா அப்படியே வந்து மேலே போவோம். ஸோ சும்மா நம்ம ப்ரெடிக்ஷன் தான். இதில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையர்ஸ் வந்து வந்துட்டாங்கப்பா மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி தோணும். என்ன பண்ணாலும் இந்த லெவலை கட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஒரு ஃபால் ஆகுது, புல் பேக் ஆகுதுன்னா அந்த புல் பேக் லெவலை கட் பண்ணியே ஆகணும். கட் பண்ணுற வரைக்கும் வாய்ப்பில்லை ராஜா தான்.
சரிங்களா? மேலே இது வரைக்குமே போனால் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? செல் ட்ரேடு தான் ட்ரை பண்ணுவோம். நாட்கோ ஃபார்மா என்ன என்ன நடந்துட்டு இருக்கு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் இன்னும் கூட கிளியராக தெரியுது பார்த்தீங்களா? இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணானா தான். கட் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவான்? தொடர்ச்சியாக வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வந்து மேலே போகுது. ப்ரீவியஸாக பார்த்த சார்ட்ஸ்லாம் பர்ஃபெக்ஷனாக இருந்தது. இது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்ல முடியல. ஆனால் கண்டினியூஸாக வந்து மேலே போனதுனால கண்டினியூஸாக கீழே வந்திருக்குது. ஒரு க்ரீன் க்ளோஸு அடுத்த க்ரீன் க்ளோஸ்லாம் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் முடியல. மறுபடியும் அடுத்த ட்ரை, ஃபஸ்ட்டு ட்ரை, செகண்ட் ட்ரை, தேர்ட் ட்ரை மேலே வந்து போயிருக்குது. ஆனால் இது கூட வந்து சக்ஸஸ் ஆகலை. இதை கட் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும். கட் பண்ணானா எங்கே போயிடுவான்? இங்கே போயிடுவான். இப்போதைக்கு வந்து ட்ரேடு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ப்ரைஸ் வந்து கீழே வந்ததுன்னா, இந்த லோவுக்கு கீழே இங்கே வந்ததுனால இந்த இடத்துலையே இங்கேருந்து இப்படி போகாது. அப்போ இந்த லெவலுக்கும் கொஞ்சம் கீழே வந்துட்டு எதனா பையிங் ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சும்மா தான் இருக்கும். 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ட்ரேடே ஒழுங்காகவே நடக்கலை இந்த சார்ட்டில். இவ்வளோ நேரம் பார்த்த சார்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இது பாருங்கள் 1 ஹவர்லாம் பாருங்கள், அப்படியே ஜாலியாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போகலாம் போல். கரெக்டாக அந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிடுது பார்த்தீங்களா? தொடர்ச்சியாக ரிஜெக்ட் ஆகிடுது. இப்போ தான் வந்து பிரேக் ஆகி மேலே போயிட்டு இருக்குது. இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா மேலே போயிடும். ஸோ 1 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து இது வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகலை. இங்கெல்லாம் வந்து வால்யூம் வந்து கண்ணா பின்னான்னு வந்து வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லலாம் கரெக்டாக இந்த மாதிரி இருந்தது. இந்த இடத்துல ஒரு மாதிரியாக வித்தியாசமாக வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே சுமாராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸ்டாக்கு. இருந்தாலும் வந்து அந்த டேயில் இதிலலாம் பார்க்கும்போது உங்களுக்கு பக்காவாக ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த லெவலை வந்து கட் பண்ணக்கூடாது. மேலே மட்டும் கட் பண்ணிட்டானா அதுலேருந்து மறுபடியும் இன்னொரு பையிங் ஆக்டிவிட்டி நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று அதுக்காக வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த லோவை கட் பண்ணி கொஞ்சம் கீழே வந்ததுன்னா அங்கிருந்த பை ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி கூட வச்சுக்கலாம். சும்மா வரைஞ்சி வச்சுக்க வேண்டியதான். இப்போ இவன் கீழே வரும்போது வந்து இந்த ரேஞ்சுக்கு கிட்ட வந்து எதனா புல்லிஷாக திரும்பினான் அப்படின்னா மேலே இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தைரியமாக ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் வந்து பண்ணலாம். சரிங்களா? நாட்கோ ஃபார்மா சரியா டெலிட் பண்ணிடுறேன். சவுத் இண்டியன் பேங்க், சவுத் இண்டியன் அதுலேயே வந்தது. ஓகே, சவுத் இண்டியன் பேங்க், தி சவுத் இண்டியன் பேங்க். வீக்லியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் பேங்க் என்ன சொல்கிறாங்க? 2022 7 ரூபாய்க்கு இருந்தது. ஐயா சாமி, 7 ரூபாயா? 7 ரூபா ஸ்டாக்லாம் வந்து பார்க்குறதே இல்லைங்க. 7 ரூபாலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குது? 36 ரூபாய்க்கு போயிருக்குது. 36 ரூபாலேருந்து என்ன ஆயிருக்குது? பொறுமையாக வந்து கீழே வந்துட்டுருக்கான். இது எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ட்ரெண்ட் ஆகி போயிருக்குது பார்த்தீங்களா? அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து வந்துட்டு இருக்குது கீழே. ஆனால் இதெல்லாம் ரொம்ப பென்னி ஸ்டாக் மாதிரி. இதெல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் கூட நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க. இது இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கக்கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ஷனாக தான் நடந்திருக்குது. எல்லாமே வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே தான். இந்த படிக்கட்டில் ஏறி போகுதுன்னா படிக்கட்டில் ஏறி தான் போயிருக்குது. இப்போதைக்கு என்ன நடந்துருக்குது? படிக்கட்டில் இறங்கி வந்துருக்குது. ப்ரீவியஸ் ஹையை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ வந்து மேலே போயிடுவான். ஸோ ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் அவன் வந்து தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துட்டு இருக்கிறனால இந்த மாதிரி வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான். அந்த ஹையை கட் பண்ணணும். லோ விற்கக்கூடாது. லோ விற்காமல் இந்த இடத்துல இப்படி நிற்கிறான் பார்த்தீங்களா? இதுலேருந்தே வந்து மேலே இப்படி போச்சு அப்படின்னா மேலே மறுபடியும் வந்து போக ஆரம்பிச்சிருவான். இங்கெல்லாம் வந்து எப்படி போனோன்னா அது மாதிரி வந்து போயிடுவான். ஆனால் அதுக்குன்னு வந்து நம்ம இந்த மாதிரி இவ்வளோ வந்து கம்மியான ஸ்டாக்ஸ்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எதிர்பார்க்காதீங்க. கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வாங்கி போடலானோ வாங்கி போடாதீங்க. சரிங்களா? சவுத் இண்டியன் பேங்க்கு தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துட்டு இருக்குது. இது எப்போ வந்து ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணதோ அப்போ வந்து மேலே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தான் அப்படின்னா நம்ம பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சவுத் இண்டியன் பேங்க் இதுவும் வரையிலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐடிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க். என்னையா ஃபஸ்ட்டு பேங்க்கு செகண்ட் பேங்க்குன்ட்டு இது என்ன நடக்குது? வீக்லியில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2020லேருந்து அந்த கொரோனா ஃபால் அப்போதுலேருந்து மேலே ஆரம்பித்த ப்ரைஸு
நல்லாவே வந்து மேலே போயிருக்குதுங்க. அந்த ப்ரீவியஸ் லெவல்லலாம் பெர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன்லாம் வந்து நடந்திருக்குது. இந்த லெவலை வந்து கட் பண்ணும்போது வந்து நல்லாவே மேலே போயிருக்குது. அந்த ப்ரீவியஸாக சவுத் இண்டியன் பேங்க் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கேட்டகரியில் தான் இதுவும் வருது. ரொம்பவே கம்மியான ப்ரீமியமு. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து கீழே போயிட்டு இருக்குது ப்ரைஸ். எப்போ வந்து ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணுறோன்னா அப்போ மறுபடியும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வீக்லியில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேலே ப்ரீவியஸ் ஐயை எப்போ போய் கட் பண்ணுறானோ, இந்த ஐ வந்து கட் பண்ணானா ட்ரெண்டு மாறும். இதெல்லாம் இன்டர்மீடியட் லெவல்ஸு. இதை கட் பண்ணால் கூட உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் புல்லிஷாக போகும் அப்படின்னு. ஆனால் அல்டிமேட்டாக இதை கட் பண்ணால் தான் மேலே போக ஆரம்பிக்கும். எப்போ வந்து படிக்கட்டை ஏற ஆரம்பிக்கிறானோ அப்போ நீங்கள் தாராளமாக வந்து பை ட்ரேடுக்கு வந்து போயிடலாம். ஸோ வீக்லி முடிஞ்சு நீங்கள் டெய்லியில் போனீங்கனாலும் அதே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ரொம்ப பென்னி ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி டெய்லி பார்த்து 1 ஹவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுற மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் டெய்லி பார்த்துட்டு கொஞ்சமாக ஷேர்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு. கர்நாடகா பேங்க் லிமிடெட். இது வந்து ஓரளவுக்கு 240 ரூபா அந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. அப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து ஒழுங்காகவே நடக்கலைங்க. சும்மா அப்படி பார்த்தீங்கனாலே ஜென்ரலாக அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லியில் உங்களுக்கு இவ்வளோ தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. எவ்வளோ நாளாக? 1 வருஷமாக இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி 2023லேருந்து வேணால் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரேக் ஆகி மேலே வந்துருக்கு ப்ரைஸு. அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காகவே வந்து ட்ரேட் ஆகலை. ஸோ ஆக மொத்தம் வந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருக்குது லோ. இந்த லோவை வந்து கட் பண்ணணும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்கிறான். ஸோ ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணனா போயிடுவான்னா ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணவும் மாட்டான். தொடர்ச்சியாக அப்படியே வந்து நின்றுட்டு இருக்குது. ஒருவேளை இந்த தடவை வந்து மேலே போகிறவன் இந்த லெவலை வந்து கட் பண்ணான்னா திரும்பவும் இந்த லெவலில் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டினா தான் மேலே போவான். இல்லைனா அந்த இடம் வந்ததுன்னா செல் பண்ணலாம் மறுபடியும். கர்நாடகா பேங்க் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. அப்படியே ஏதோ போயிட்டு இருக்குது. ஸோ டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்குது. இது வந்து இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து இப்போ பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கிறான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ண முடியாமல் வந்து மேலே வந்துருக்குது. அதனால் வால்யூமோட பிரேக் ஆகி மேலே வரணும். என்ன ஆனாலும் இந்த லெவலை கட் பண்ணானா தான் மேலே வருவான். கட் பண்ணானா மேலே இந்த சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து பாதி மிட் ரேஞ்சுக்கு வந்த மாதிரி ஆகிடுச்சு. இந்த இடத்துலையே பிடிச்சிருந்துருக்கலாம். பிடிச்சிருந்தா நீங்கள் சேஃப்டியாக சும்மா வந்து அப்படியே பார்த்துட்டு அழகாக வந்து உட்காந்துக்கலாம். இப்போ இந்த இடம் வந்து பிரேக் அவுட் லெவலுங்கிறதுனால இதுக்கப்புறம் இதை போய் பை பண்ணுறது கஷ்டம். ஒருவேளை இங்கே எதனா பை ட்ரேட்லாம் எடுத்துருந்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் இங்கேருந்து திரும்ப ரிஜெக்ஷன் ஆகி நல்லா கீழே வந்தானா மறுபடியும் வந்து கீழே போய் லோ தான் வைப்பான். ஸோ என்ன பண்ணாலும் இந்த லெவலில் கட் பண்ணானா மேலே ஓடிடுவான். எங்கே 240 அப்படிங்கிற ரேஞ்சு 240 250 வரைக்கும் போயிடுவான். எங்கேருந்து 200லேருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ். சரியா? சரி, ஓகே. கர்நாடகா இது வந்து கர்நாடகா பேங்க்குங்க. இந்த கர்நாடகா பேங்க்குக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மணப்புரம். எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டாக்காக வந்து கேட்டிருக்கிறாங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட். இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட் வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிடுச்சிங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து போயிட்டு இந்த மார்க்கெட்டு என்னாச்சு, ப்ரீவியஸ் ஹையை போய் தொட்டுச்சு. எங்கே இருந்து வந்து அது வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022லேருந்து இவ்வளோ பெரிய ஹைலேருந்து, அதாவது 230 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து விழுந்துருக்குறான். எங்கே 80 ரூபா வரைக்கும் வந்துருக்குது. ஸோ கொரோனா அப்போ வந்து அதே 70 ரூபா 75 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சு வந்து இருக்குது. இந்த தடவை வரும்போது வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குறான். எதனால் இது நடந்ததுன்னு தெரியல. இந்த மணப்புரமில் நடுவில் வந்து அந்த ஓனர்லாம் ஏதோ அவங்கள வந்து ஏதோ காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ நியூஸ் கேள்விப்பட்ட மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு. ஸோ அந்த மாதிரி நடந்ததுனால வந்து அந்த ஸ்டாக் அந்த டைமில் கீழே வந்ததா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியலங்க. நான் தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நானும், எனக்கு தெரியல. அதனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. அதுக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து விழுந்த ப்ரைஸு அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து மேலே போயிருக்குது, அழகாக படிக்கட்டில் போயிருக்கிறான். என்ன தான் 100 ரூபா 150 ரூபா 200 விற்றாலும் இது பர்ஃபெக்டாக நடக்குது பார்த்தீங்களா? இதுதான் தேவை. இதுதான் ஹெல்தி மார்க்கெட். பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரைஸ் வந்து கொடுத்துருக்குறான்.
அந்த நல்ல ரைஸும் வந்து எப்படி வந்திருக்குது, அழகாக படிக்கட்டில் ஏறி 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 பொறுமையாக வந்து போயிருக்கிறான். இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கான் தெரியுதா? அழகாக ட்ரெண்ட் ஆகி போயிருக்கான் தெரியுதா? இங்கே வந்து நீங்கள் அதனால தான் ஸ்டாக்கை பார்த்தோன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ட்ரேட் நல்லா நடக்கும், அழகாக பேட்டர்ன்ஸ்லாம் வரும், ரொம்ப சீராக வந்து நடந்துகிட்டு இருக்கும். அப்போ எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் ஹைலேருந்து என்ன இருக்குது, டோட்டலாக வந்து கீழே வந்துருச்சு. இந்த தடவை என்ன பண்ணிட்டான், இதை கட் பண்ணக்கூடாதுல்ல, இதை கட் பண்ணான்னு கீழே தானே போவான், கட் பண்ணிட்டான். கட் பண்ணி க்ளோஸ் வச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன தேக்கம் இருக்குது. இந்த தேக்கத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இந்த பியரிஷ்னஸ் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா இந்த சோர்ஸ் வரைக்குமே கூட மறுபடியும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா எப்போவுமே ட்ரெண்டு வந்து பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், சோர்ஸ் வரைக்கும் வந்துடும். அப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல செல்லுங்கிறது அருமையான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். அங்கேருந்து வந்து தொடர்ச்சியாக வந்து கீழே போயிட்டே இருக்குது. இவன் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணலை. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம், இந்த இடத்துல இப்படி கட் பண்ணல அப்படியே வந்து மேலே போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ப்ரீவியஸ் ஐயையும் கட் பண்ணல. ஒருவேளை இந்த ஐயை கட் பண்ணானா எதனா வாய்ப்பு இருக்கும், திரும்ப இந்த லெவலுக்குள்ளார போயிட்டானா மறுபடியும் மேலே போகிறதுக்கு. ஆனால் நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா நல்ல ஒரு ரைஸ் நடக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டங்க. அதனால் இந்த ரைஸ்லேருந்தே வந்து மறுபடியும் வந்து ஃபால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை பையில் இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கோங்க. மணப்புறம் இதே நேரத்தில் நீங்கள் டெய்லியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, டெய்லியில் ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. இது வந்து நம்ம பேட்டர்ன், கிட்டத்தட்ட நம்ம பேட்டர்ன் தான். வந்து எந்த பக்கம் பிரேக் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ பிரேக் ஆனாலும் நிச்சயம் இல்லை, எதுக்கு அப்புறமா வந்து போனோம், அவன் அந்த ஃபஸ்ட்டு ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனோம். அதுக்கு மேலே வந்து போனால் தான் போவான். ஒரு பெரிய ஃபாலாக இருக்கிறதுனால அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. இது முதல்ல மேலே பிரேக் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். மேலே பிரேக் ஆகிற மாதிரி காமிச்சாலும் மேனிப்புலேஷன் பண்ணி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னங்கிறத வந்து பார்க்கலாங்க. ஒருவேளை படிக்கட்டு கட்டினானா அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். படிக்கட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கலாம். மணப்புறம் ஐடிசி அடுத்து வந்து கேட்டிருக்கிறாங்க. ஐடிசி லிமிடெட். ஐடிசியில் வந்து என்ன நடக்குது, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வந்து பார்த்தது தான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேரல் சேனல் பேட்டர்ன் வந்து போட்டிருக்கிறோம் ஏற்கனவே பார்த்த வீடியோவில். அப்போ அந்த பேரல் சேனலில் அழகாக வந்து பிரேக் பண்ணி போயிட்டான். இந்த பேரல் சேனலில் ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை கீழே வந்துட்டு 4வது தடவை தான் பிரேக் ஆகும்லாம் உட்காந்து கணக்கு எண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் செட்டே ஆகுது. அவன் எவ்வளோ வால்யூமாக இருக்கிறான், எப்படி வந்து போகிறான், எங்கே வந்துட்டு போகிறான், என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தான் இது வந்து கரெக்டாக வந்து உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மிஸ் ஆகிடும். என்னடா அதுக்குள்ளார மேலே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும். நல்ல மேலே வந்த ப்ரைஸு ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தான். டிஸ்கவுண்ட் கொடுத்து மேலே போயிடுச்சு. எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணி வச்சோம். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணோம். கட் பண்ணானா அது வரைக்கும் போயிடும்ன்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சோம். அதை என்ன பண்ணியிருக்கிறான், அதையும் தாண்டி கொஞ்சம் வந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு இப்போ வந்து கீழே வந்துட்டு இருக்கான். தொடர்ந்து வந்து படிக்கட்டில் வந்து கீழே வந்துட்டு இருக்குதுங்க ப்ரைஸ். தொடர்ந்து படிக்கட்டில் கீழே வந்துட்டு இருக்கான். அப்போது இந்த இடத்துல வந்து லோ பண்ணிவிட்டு மேலே போகும்போது இவ்வளோ தான் போயிருக்கான். இவ்வளோ தூரம் போகணும், ஆனால் இவ்வளோ தான் போயிருக்கான். திரும்ப ஒரு லோ பண்ணிவிட்டு இவ்வளோ தான் போயிட்டு இருக்கான். திரும்பவும் கூட லோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஈக்குவல் லோ பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையாவே இருக்குது. ஸோ அது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்கும் போது நம்மளால் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனும் வந்து போட முடியுது. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு தடவை கீழே வந்தோன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்துடுவோம். அங்கேருந்து மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐடிசி. ஸோ இந்த லெவலுக்கு எங்கேயோ பக்கத்தில் வந்துட்டு நல்லா வந்து டேர்ன் ஆகி திரும்ப வந்து உங்களுக்கு இந்த ஹையை கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு, டெய்லியில் பொறுமையாக வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்குதா, நல்லா வந்து மேலே வந்த ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து வந்து நல்லா மேலே போக முடியாமல் ரொம்ப ஜென்டிலாக வந்து அந்த இடத்துலேயே இருந்தது. அப்புறம் அங்கேருந்து வந்து விழ ஆரம்பித்த ப்ரைஸு படிக்கட்டில் அவன் பாடு வந்து கீழே வந்துட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல இன்ஃபேக்ட் உங்களுக்கு புல்லிஷ்னஸ் நல்லாவே இருக்குது. என்ன புல்லிஷ்னஸ் இருந்தாலும் அவன் இந்த இடத்த கட் பண்ணானா தான் மேலே போவான். இல்லை அப்படின்னா இங்கே வந்துட்டானா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப கீழே தான் வருவான்.
எங்கே வருவான்? இந்த லெவலுக்கே வருவான். அப்படி இல்லைனா ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் போயிட்டு ஒரு புது லோ மாதிரி காமிச்சிட்டு இங்கே இப்படி பண்ணிவிட்டு இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு தடவை கீழே வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த ஒரு தடவை வந்தானா அதுக்கப்புறம் வந்து மேலே கண்டினியூஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி படிக்கட்டில் இறங்கி இப்படி கீழே வந்தோன்னா அதே மாதிரி படிக்கட்டில் இறங்கி மேலே படிக்கட்டில் ஏறி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 1 ஹவருக்குள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிக்கட்டே உங்களுக்கு இன்னும் கூட பியூட்டிஃபுல்லாக தெரியும். எங்கேருந்து வந்தால் மேலேருந்து வந்தான் டேயில் அந்த படிக்கட்டு தெரிஞ்சுது. இந்த 1 ஹவரில் இந்த லெவலுக்குள்ளார இருக்க படிக்கட்டே உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக தெரியும். ஸோ இந்த இடம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். மறுபடியும் வந்து கீழே வந்தவன் அதுக்கப்புறம் தான் வந்து மேலே வந்திருக்கான். இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். எந்த பக்கம் பிரேக் பண்ணுறானோ அந்த பக்கம் நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. எப்போவுமே நம்ம என்ன பேசுவோம், இந்த மாதிரி வந்து ஒரே ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருந்ததுன்னா பிரேக் ஆச்சுன்னா நல்லா போயிடும். அப்போ நம்மளுக்கு அல்டிமேட்டாக இதை பிரேக் பண்ணால் மேலே போயிடுவான். அவன் கீழே வந்து போடுறானோ மேலே வந்து போகிறானோ என்ன பண்ணுறானோ, பிரேக் பண்ணும்போது இதை பிரேக் பண்ணானா நல்லா வந்து மேலே போயிடுவான். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு தடவை கீழே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பார்ப்போங்க என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். படிக்கட்ட ஆரம்பிச்சிட்டான்னா நீங்கள் தைரியமாக வந்து பை ட்ரேடை வந்து எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோ லெவலுக்கு வரும்போது நீங்கள் ட்ரேடை வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேருந்து மேலே போவான், அதனால் அந்த பை ட்ரேடை வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ச்சி அந்த மாதிரி வந்து பார்த்துங்க. அடுத்து வந்து ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வேஸ். ஐஆர்எஃப்சி என்ன நடந்துகிட்டு இருக்குது, நல்லா மேலே போயிட்டு இருந்த ப்ரைஸு நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுருக்கிறோம். ஏற்கனவே அனலைஸ் பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ப்ரைஸு பிரேக் ஆகி கீழே வந்துருச்சு. எதுக்கு கீழே போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஸ்ட்ராங் லெவலுங்க. இதுக்கு கீழே வந்து அவன் வந்து போக மாட்டான், போகக்கூடாது. எது வரைக்கும் போகலான்னா இது வரைக்கும் போகலாம். இதை போய் டச் பண்ணிட்டு கூட வரலாம். கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்தோன்னே எவ்வளோ ஒரு புல்லிஷாக என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. எனத்தை எண்கள் பண்ணாலும் எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணால் தான் மேலே போவான், எல்லாம் போக மாட்டான். இப்போதைக்கு எதை கட் பண்ணோம், இதை கட் பண்ணணும், அப்போ தான் மேலேயே போவான், இதை தாண்டியே போவான். ஏன் அப்படி பார்க்குறோம், நல்லா புல்லிஷாக போய் மறுபடியும் கீழே வந்துட்டு தான் போயிட்டு இருக்குது ப்ரைஸ். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்லா மேலே இருந்து கீழே இவ்வளோ தூரம் வந்தான், ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டலுக்கு அப்புறமா கீழே அவனால் கம்ப்ளீட்டாக வர முடியல. ஒரு வேளை மேலே போய் இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. படிக்கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்து எங்கே போவான், இங்கேயே போயிடுவான். இப்போ இங்கே போனால் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் ஐயே அதுக்கு கொஞ்சம் மேலே போனால் கீழே வரும்போது அந்த லோவுக்கு வர முடியல. திரும்ப அந்த லோவுக்கு வர முடியல. மறுபடியும் ஒரு ஐ வச்சான். எங்கே இதே ஐக்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வர மாதிரி வந்தான். ஆனாலும் அந்த லோவை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. திரும்ப இந்த லோவில் இங்கிருந்தே வந்து மேலே போகிற மாதிரி வந்து ட்ரை பண்ணான். அதுக்கப்புறம் தான் பொறுமையாக வந்து கீழே வந்தான். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எதிர்பார்க்கலாம். மேலே போயிட்டு கீழே இவ்வளோ தான் வந்திருக்கிறான். இப்போ மேலே போக ஆரம்பித்தோம், இப்படி போயிட்டு இப்படி வந்தான்னா இவ்வளோ தான் வருவான். அதுக்கப்புறம் வந்து இந்த லெவலில் வரைக்கும் போயிடுவான். அங்கேருந்து கீழே அப்புறம் இந்த லெவலு, அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி அப்புறம் கூட கீழே வருவான் ஒழிய அது வரைக்கும் வந்து அவன் கண்டினியூஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு போன வாரம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதை நீங்கள் பையை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். சரி, டேயில் வந்து என்ன தெரியுது பார்ப்போமா. டேயில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸு நல்லா கீழே வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தான் இந்த டேயில் பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வர்றான் அப்படின்னா பொறுமையாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா. ஒரு சின்ன ரிவர்சல் கீழே, சின்ன ரிவர்சல் கீழே, சின்ன ரிவர்சல் கீழே, தொடர்ச்சியாக கீழே வர்றான் பாருங்கள். எந்த இடத்துல வந்து பையிங் ஆக்டிவிட்டி அதிகமாகுது, இங்கே தான் அதிகமாகுது. அதுக்கு பிஃபோராக இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குது. இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகம், இது ரொம்பவே அதிகம். அப்போ பையர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னு நம்ம வந்து நம்பலாம். ஆனாலும் என்னது, ப்ரீவியஸ் லெவல்ஸை கட் பண்ணணும். இந்த லோ இருக்குது, இந்த லோலேருந்தே மேலே வருது, எல்லாம் வெல் அண்ட் குட், சூப்பர். எப்படி வரான், படிக்கட்டில் ஏறி வர்றான் தெரியுதா. இப்போ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் கூட இப்படி வந்து அடுத்த ஹை வந்து வைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த லெவலில் கட் பண்ணான்னா போயிடும். என்ன பண்ணுவோம், மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்து மறுபடியும் மேலே போய் கீழே வந்து மறுபடியும் மேலே போய் இதே திரும்ப 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 நடக்கும். 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா இவனை இப்போவே படிக்கட்டில் தான் போகிறான். டேயில் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக போகிறான் பார்த்தீங்களா. கீழே ட்ரெண்டு போட்டிங்கன்னா ட்ரெண்டு அப்படியே மேட்ச் ஆகும். ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட அங்கே கூட உங்களால் அந்த படிக்கட்டை வந்து
எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியும். அதை பிரேக் பண்ணும்போது வால்யூமோட பிரேக் ஆகுது. ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, பிரேக் ஆகி மறுபடியும் வந்து மேலே தான் போகுது. சின்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, பிரேக் ஆகி மேலே போகுது. தொடர்ச்சியாக நடக்குதா? ஸோ ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வேஸ் வந்து என்ன நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்? ஒரு புல்லிஷ் மூமெண்டம் வந்து இங்கேருந்து பிக்கப் ஆகி நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த லெவலை கட் பண்ணாத வரைக்கும். எக்ஸ்ட்ரீமாக பார்த்துக்கிட்டே இந்த லெவலில் கூட ஒருவேளை ஏதாவது ஸ்லிப் ஆகி இந்த இடத்துலேருந்து கடன்னு இப்படி வர்றான் அப்படின்னா, இந்த இடத்துல கூட நம்ம பை பண்ணி ட்ரை பண்ணலாம். இந்த இடம் வரைக்கும் பை. அதுக்கு கீழே வந்ததுன்னா அப்புறம்லாம் நம்ப முடியாது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுக்கு மேலே போனால் நான் அப்படியே கண்டினியூஸாக மேலே போவான், இதுக்கு மேலே போனால் கண்டினியூஸாக மேலே போவான். ஏன்? இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஐ. இவ்வளோ தூரம் வந்துட்டு அடுத்த ஐ இப்படி மேலே மட்டும் போயிட்டான்னா முடிஞ்சு போச்சு கதை. அங்கேருந்து வந்து அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரிங்களா? இந்தியன் ரயில்வேஸ். ஸோ இதோடு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து முடிஞ்சுதுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வித்தியாசமான ஸ்டாக்ஸ் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஐடிசி பார்த்துருப்பீங்க, ஐஆர்எஃப்சி பார்த்துருப்பீங்க. மற்ற எதுவுமே வந்து பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ புதுசாக ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டதுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னுடைய வீடியோவை அது 1 மணி நேரம் வீடியோனாலும் அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துருக்குறீங்க அப்படின்னு தெரியுது நீங்கள் கேட்டதுலேருந்து. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த மாதிரி கேள்விகள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணாமல் கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் கேட்காமலே இருந்திருக்கலாம். நீங்கள் கேட்கலங்கிறதுக்காக நான் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு நான் சொல்ல வரல. அது இவங்க பார்த்துருக்குறாங்க, அவங்க கேட்டாங்க. அவங்களுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸை எல்லாமே கிட்டத்தட்ட நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். இவ்வளோ நேரம் ஸ்க்ரீனை என்னோட வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.